பைஃபேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம். இதில் நம்ம எமல்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பைஃபேசிக் லிக்யூட் அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து 2 ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸஸ் அப்படின்னா லிக்யூட், கேஸ், சாலிட் லிக்யூட், கேஸ், இந்த மூணையும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைஃபேசிக் லிக்யூடில் வந்து 2 விதமான ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்க்கும்போது நமக்கு புரியும். இந்த பைஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து எமல்ஷன், இன்னொன்று வந்து சஸ்பென்ஷன். இந்த எமல்ஷனில் என்னெல்லாம் இருக்கும்னா, பைஃபேசிக் தானே, 2 ஃபேஸ் இருக்கும். இதில் 2 ஃபேஸுமே வந்து லிக்யூடாக இருக்கும். 2 ஃபேஸு லிக்யூடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஃபேஸும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன், இந்த சஸ்பென்ஷனில் வந்து லிக்யூட் மீடியமும் இருக்கும், அதே நேரத்தில் சாலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். இதில் சாலிட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸும் இருக்குது, லிக்யூட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸும் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் கம்மியாக இருக்கும், லிக்யூட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். லிக்யூடில் நம்ம சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அப்படி பரப்பி விட போகிறோம், அவ்வளோதான். எமல்ஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம வந்து சஸ்பென்ஷனை பற்றி பார்ப்போம். எமல்ஷன் அப்படிங்கிறது 2 லிக்யூட் இம்மிசிபிளாக, அதாவது மிக்ஸ் ஆக முடியாமல் இருக்கும். அந்த மிக்ஸ் ஆக முடியாமல் இருக்கக்கூடிய லிக்யூடை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எமல்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டினியூஸ் ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். அதாவது எமல்ஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸ் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது லிக்யூடாக இருக்கும், இதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமல்ஷன்லேயே இதுதான் வந்து லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். நம்ம 2 எண்ணம் சொன்னோம், 2 ஃபேஸ் சொன்னோம். அதில் ஒரு ஃபேஸ் வந்து கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கும், அந்த ஒரு ஃபேஸ் வந்து லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து மைனூட் குளோபல்ஸாக இருக்கும், மாலிகுல்ஸாக இல்லை, பார்ட்டிகல்ஸாக இல்லை, குளோபல்ஸாக இருக்கும். சாலிடுன்னு நான் சொல்லலை, குளோபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து இன்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்னல் ஃபேஸ், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கண்டினியூஸ் ஃபேஸில் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸில் நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாட்டரை நம்ம அந்த ஆயிலில் டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம், ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும். இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அப்படிங்கிறது குளோபல்ஸ் சொல்லியிருக்கும். இங்கே ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், கம்மியான அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து லிக்யூடுன்னு சொல்லியிருக்கும். இதில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த லிக்யூட் ஃபுல்லாமே வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமல்ஷன் அப்படிங்கிறது வந்து தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம இங்கே வந்து மிக்ஸ் ஆகாத 2 விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஈஸியாக ஒரு ஹீட்டோ ஏதாவது ஒரு நேச்சுரல் அஃபெக்ட் பண்ணதுனால அந்த எமல்ஷன் வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கோ அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எமல்சிஃபையிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 2 மிசிபிள் ஆகாத லிக்யூடை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். வாட்டரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ண முடியாது, ஆனால் எமல்சிஃபையிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரையும் ஆயிலையும் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எமல்ஷனில் வந்து குளோபல்னு சொன்னோம். அந்த குளோபலோடைய சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னா 0.25 25 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம நேச்சுரலே இருக்கக்கூடிய எமல்ஷன் என்னென்னா, மில்க் வந்து ஒரு எமல்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் ரப்பர் லாக்டஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ரப்பரில் உள்ள அந்த ரப்பர் மரத்துலேருந்து பால் எடுத்து அதை ரப்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து ரப்பர் லாக்டஸ். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் எல்லாருக்குமே தெரியும். எமல்ஷனில் நிறைய டைப் இருக்குது. அதில் மெயின் கேட்டகரைஸ்னால் சிம்பிள் டைப்பு, டிபெண்டிங் ஆன் குளோபல் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் டைப்பில் வந்து வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர், அதாவது வாட்டரில் ஆயிலில் வாட்டர் இருக்கும், இன்னொன்று வாட்டரில் ஆயில் இருக்கும். 2 எமல்ஷன் 2 ஃபேஸ் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த 2 ஃபேஸ்.
இதில் வந்து டிபெண்டிங் ஆன் குளோபல் சைஸில் வந்து மைக்ரோ எமல்ஷன் ஒன்று இருக்குது, ஃபைன் எமல்ஷன் ஒன்று இருக்குது. மல்டிபிள் எமல்ஷனில் நிறைய ஃபேஸ் வந்து உள்ள வந்து இருக்கும். வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர், இங்கே வந்து ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில், இப்படி நிறைய இருக்கும். இதை வந்து ஸ்பெஷல் டைப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ சிம்பிள் டைப்பில் வாட்டர் இன் ஆயிலை பற்றி பார்ப்போம். வாட்டர் இன் ஆயில் அப்படிங்கிறது வாட்டரானது ஆயிலில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வாட்டர் அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், ஆயில் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபேஸ். மேலே பார்த்தது யாவும் இருந்தால் நம்ம சொல்லலாம் வாட்டர் வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்கும், ஆயில் வந்து அதிகமான அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாட்டரின் ஆயிலில் வந்து வாட்டரின் ஆயில் எமல்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்டர்னலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் அதிகமாக இருக்கனால பாடியில் வந்து வாட்டர் ரெசப்டார்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரேர் கண்டிஷனில் இன்டர்னலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டரின் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் பட்டர் எடுத்துக்கலாம், லோஷன் எடுத்துக்கலாம், க்ரீம்ஸ் கூட அந்த வாட்டரின் ஆயில் கேட்டகரிக்குள்ளே தான் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் குளோபல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். நம்ம இங்கே எதை டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம், வாட்டரை டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த குளோபல்ஸ் எல்லாம் வந்து வாட்டர். அப்போது இந்த லிக்யூட் என்னது, கண்டினியூஸ் ஃபேஸ். கண்டினியூஸ் ஃபேஸாக நம்ம எதை எடுத்திருக்கோம், ஆயிலை எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் வாட்டரை சுற்றி ஆயில் மாலிகுல்ஸ், ஆயிலுடைய குளோபல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் வந்து என்னது, வாட்டரின் ஆயில் எமல்ஷன். அதே சிம்பிள் டைப்பில் ரெண்டாவது ஆயிலின் வாட்டர். இந்த ஆயிலின் வாட்டரில் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படி இருக்கும். ஆயிலின் வாட்டரில் வந்து ஆயில் வந்து வாட்டரில் டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். ஆயில் அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அதனால் அது கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். வாட்டர் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபேஸ், இது வந்து அதிகமான குவான்டிட்டியில் இருக்கும். இந்த ஆயிலின் வாட்டர் டைப்பை வந்து நம்ம நிறைய இன்டர்னல் யூஸ்க்காகவும் எக்ஸ்டர்னல் யூஸ்க்காகவுமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் யூஸ் அப்படின்னா விட்டமின் ஏ, கார்ன் ஆயிலிருந்து விட்டமின் ஏ எடுப்பாங்க. அந்த விட்டமின் ஏ கூட ஆயிலின் வாட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. அதே மாதிரி லிக்யூட் பேராஃபின், இதில் வந்து வாட்டர் இருக்கிறதுனால, அதாவது வாட்டரில் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேராஃபின் அப்படிங்கிற ஒரு ஆயிலு, அதை வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணனால அது லிக்யூடு பேராஃபின் ஆகிருச்சு. இதை வந்து ஆயிலின் வாட்டர் அப்படிங்கிற கேட்டகரிகளில் கொண்டு வராங்க. எக்ஸ்டர்னல் யூஸுக்கு வந்து பென்சைல், பென்சோனேட் அப்படிங்கிற ஒரு எமல்ஷனை வந்து எக்ஸாம்பிளாக தராங்க. இந்த இடத்துல ஸ்மால் குளோபல்ஸாக இருக்கிறது ஆயிலு, அதுதான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். லிக்யூடாக இருக்கிறது வாட்டரு, அதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபேஸ். இந்த இடத்துல வந்து ஆயிலை சுற்றி நிறைய வாட்டர் இருக்கும். ஏன்னா ஆயில் கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால ஆயில் குளோபல்ஸை சுற்றி வாட்டர் குளோபல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து டிபெண்டிங் ஆன் த குளோபல் சைஸில் வந்து 2 டைப் இருக்குன்னு சொன்னோமா, அதை வந்து மைக்ரோ எமல்ஷன். மைக்ரோ எமல்ஷனை வந்து கிளியர் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயிலின் வாட்டரோ, வாட்டரின் ஆயிலோ, ஆயிலை வாட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணாலும் வாட்டரை ஆயிலில் டிஸ்பர்ஸ் பண்ணாலும் கிளியராக டிஸ்பர்ஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டிஸ்பர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குளோபல்ஸ் எல்லாமே வந்து ஆர்டினரியாக இருக்கக்கூடிய எமல்ஷனில் இருக்கக்கூடிய சைஸை விட ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். 10 நேனோமீட்டர்லேருந்து 0.01 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும். மேலே பார்த்தது 0.2 மைக்ரோமீட்டர் பார்த்தோம், 0.225 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து அதை விட ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அந்த குளோபல்ஸ் பார்ட்டிகல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் டிஸ்பர்ஷனோ உடையிறதுக்கான வாய்ப்போ இருக்காது எமல்ஷன். மைக்ரோ எமல்ஷன் வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பிளண்டாக இருக்கும். அந்த லிக்யூட் வழியாக, எமல்ஷன் வழியாக கண்ணாடி கிளாஸில் இந்த சைடு பார்த்தோம்னா அந்த சைடு அந்த பக்கம் தெரியும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஏன்னு சொன்னோம்னா அந்த குளோபல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால. மைக்ரோ எமல்ஷன். அதுக்கடுத்து ஃபைன் எமல்ஷனுங்கிறது நார்மல் எமல்ஷன் தான். உதாரணத்துக்கு மில்க் இருக்குல்ல, மில்க் எப்படி அப்பியரன்ஸாக இருக்குதோ, மில்க்கும் வந்து ஒரு எமல்ஷன் தான். ஆனால் அது எப்படி மிக்ஸ் ஆகி அழகா ஃபேட்டு, லிக்யூடு எல்லாமே கலந்து இருக்குதோ அந்த மாதிரி வந்து ஃபைன் எமல்ஷன் இருக்கும். மேலே பார்த்த மாதிரி நார்மல் எமல்ஷன் தான். ஃபைன் எமல்ஷன்னா நார்மல் எமல்ஷன் தான். 0.25 25 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதனுடைய குளோபல் சைஸ் இருக்கும். மற்ற இது ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம மேலே பார்த்த மாதிரி தான். ஸ்பெஷல் டைப் அப்படிங்கிறது எப்படின்னா, இது வந்து மல்டிபிள் எமல்ஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த மல்டிபிள் எமல்ஷன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், உள்ள அப்படிங்கிற மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் வரும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, வாட்டரின் ஆயிலும் இருக்கும், ஆயிலின் வாட்டரும் இருக்கும். ரெண்டுமே வந்து அட் த டயத்தில் இருக்கும்.
புரியுதா? அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லும்போது புரியும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கண்ட்ரோல் ரிலீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு கீழே சொல்கிறேன் நான், வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர், W/O/W. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் எமல்ஷனை மீன் பண்ணுது. இதில் முதல்ல இருக்கிறது வாட்டர் ட்ராப்லெட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆனது ஆயில் ட்ராப்லெட்ஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணுங்கள். இது வந்து வாட்டர் இன் ஆயில் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். வாட்டர் வந்து ஆயிலில் ட்ராப் ஆகிருக்குது, ஆயில் அதிகமாக இருக்குது, வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து வந்தோன்னு சொன்னோம்னா இந்த ரெண்டும், அதாவது வாட்டர் இன் ஆயில் வந்து இன்னொரு வாட்டரில் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு. இதுதான் வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர். அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஆயில் ட்ராப்லெட்ஸ்குள்ளே என்ட்ராப் ஆகிருக்கு, அதாவது டிஸ்பர்ஸ் ஆயிலில் நம்ம வாட்டரை மூலம் டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். அந்த டிஸ்பர்ஷனை எடுத்து ஆயிலின் வாட்டரின் ஆயில் தானே, அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு வாட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த WOW அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறோம். அதே மாதிரி OWO அதில் வந்து என்ன வருதுன்னு சொன்னால் ஆயில் ட்ராப்லெட்ஸை ஒரு வாட்டரில் வந்து நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். அதே அந்த ஆயிலின் வாட்டரை வந்து இன்னொரு ஆயிலில் போய் டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். இங்கே வாட்டர் இன் ஆயில் அண்ட் வாட்டர், இங்கே வந்து ஆயில் வாட்டர் அண்ட் ஆயில், நடுவில் வாட்டர் வருது. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். கண்ட்ரோல் ரிலேஷன் சொன்னோம் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டரை எடுத்துப்போமே, இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய இருக்கக்கூடிய இது லார்ஜ் குவான்டிட்டி என்னதுன்னா வாட்டர். அப்போ இது வந்து வாட்டர் ஈஸியாக வந்து இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உடம்புல எங்கெல்லாம் வாட்டர் அக்செப்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் போய் அக்செப்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஆயில் எங்கெல்லாம் வந்து நம்ம உடம்புல அக்செப்ட் ஆகலையோ அந்த ஆயிலை தூக்கி வாட்டரில் போட்டு அதை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம். அப்போது வாட்டர் எங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துல இந்த ஆயிலும் போகும். கண்ட்ரோல் ரிலீஸ்க்காக கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம பாடியில் சில டேப்லெட்ஸ்லாம் வந்து சில ட்ரக்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரமாக இருக்கணும், 1 மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் முழுக்க அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப்பாக நம்ம மல்டிபிள் எமல்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். மல்டிபிள் எமல்ஷன் நம்ம மேலே பார்த்த மாதிரி தான், அது உங்களுக்கு பிக்சரில் இது பண்ணுறேன். ஆயிலில் நம்ம முதல்ல இங்கே வந்து வாட்டர் இன் ஆயில், அதாவது ஃபஸ்ட்டு கேட்டகரியை நான் சொல்கிறேன். வாட்டர் இன் ஆயில் தானே, ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வாட்டரை டிஸ்பர்ஸ் பண்ணணும். ஆயிலில் வாட்டரை டிஸ்பர்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்குது, வாட்டர் வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்குது. இதை வாட்டர் இன் ஆயிலை வந்து இன்னொரு வாட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணணும். வாட்டர் இன் ஆயிலை வந்து இன்னொரு இதில் வாட்டரில் வந்து டிஸ்பர்ஸ் பண்ண போகிறோம். அப்போது இப்படி ஒரு ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். வாட்டர் லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்குது, அதை விட கம்மியாக வந்து ஆயில் இருக்குது, அதை விட கம்மியாக இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் உள்ள வாட்டர் இருக்குது, அதுக்கடுத்து ஆயில் இருக்குது, அதுக்கடுத்து அதுக்கு வெளியில் வந்து வாட்டர் இருக்குது. இப்படி 3 ஃபேஸாக இருக்கிறதுனால இதை மல்டிபிள் எமல்ஷன் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.